வந்து கெடுக்கிறார்கள். அதனால் அந்த யாகத்தை காப்பாற்ற உன் மகன் ராமன் என்னோடு வர வேண்டும் என்றார் முனிவர். இந்த வார்த்தையை கேட்டதும் தசரதன் மனம் உடைந்து போனது. ஏனெனில் ராமர் அவருடைய உயிர் போல இல்லையா? உயிரை கேட்டால் என்ன செய்வார்கள்? யாரும் மனம் கலங்கத்தான் செய்வார்கள். அதுபோல் தசரதரும் மனம் கலங்கினார். தசரதர் பதற்றமாக முனிவரை பார்த்து சொன்னார், ராமன் வயதில் மிகவும் சிறியவன், சிறு பிள்ளை. அவனுக்கு என்ன தெரியும்? நானே உங்களோடு வந்து அந்த அரக்கர்களை போர் செய்து வீழ்த்துகிறேன் என்று முனிவரிடம் சொன்னார் தசரதர். இதை கேட்டதும் விஸ்வாமித்திற்கு மிகவும் கோபம் வந்தது. அவருடைய கண்கள் சிவந்தன, முகம் கடும் கோபத்தால் ஜொலித்தது. அந்த நேரத்தில் அரசவையில் பதட்டம் ஏற்பட்டது. அமைதியாக இருந்த வசிஷ்ட முனிவர் பேசினார். தசரதரை பார்த்து வசிஷ்ட முனிவர் பேசினார். இது சாதாரண விஷயம் இல்லை அரசே. உன் மகன் ராமனுக்கு ஒரு பெரிய நன்மை காத்திருக்கிறது, அதை தடுக்காதே. இதை கேட்ட தசரதர் சிந்தித்து இறுதியை சம்மதித்தார். உடனே